ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த ஒரு வீடியோல நம்ம இதை பத்தி பேசிட்டு போவோம் அப்படின்னா, நான் வந்து சில பேர்த்தோட பேசினேன். யூடியூப்லயே ஆகட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம்லயே ஆகட்டும், சில பேர்த்துக்கிட்ட பேசும்போது அவங்க வந்து அவங்களோட லர்னிங் ஜெர்னில ரொம்பவே மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி C++ தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஜாவாவை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்க சேம் வே நீங்க C++ எப்படி லேர்ன் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்கிராச்ல இருந்து லேர்ன் பண்றது வந்து ஜாவாவை லேர்ன் பண்றது அட்டர் வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் C++வை கம்ப்ளீட்டா நீங்க ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்துருப்பீங்க, ஒரு 10 hour கோர்ஸா பார்த்துருப்பீங்க. சேம் திங்கும் நீங்க ஜாவாக்கும் பண்ணணும் அப்படிங்கும்போது தட் இஸ் அ கம்ப்ளீட்லி டைம் வேஸ்ட். எதுக்கு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் வந்து C++ல ஜாவால எல்லாமே சேமா தான் இருக்க போகுது. ஜஸ்ட் சின்டாக்ஸ் வேரி ஆகிறதுனால அந்த ஒரு சின்டாக்ஸஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா W3 ஸ்கூல் அப்புறம் GFT இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ங்களுக்கு போனீங்களாலே போகுது. அங்க வந்து கான்செப்ட் வைஸ் அவங்க கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுல என்னென்னலாம் நீங்க சேஞ்ச் பண்ணணும், எந்தெந்த சின்டாக்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே போகுது. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸுங்க நம்ம லேர்னிங் ஜெர்னி பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எங்கெங்கயோ தேவையில்லாத பக்கம் அலோகேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பிரேக் டவுன் பண்றது தான் இந்த ஒரு வீடியோ. அப்புறம் நிறைய திங் வந்து ப்ராஜெக்ட்ஸுங்களை நம்ம பண்ணும்போது நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸுங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறோம். யாரோ ஒருத்தர் யூடியூபர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதையே பார்த்துட்டு கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எஃபெக்டிவா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஆனா ப்ராஜெக்ட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதே மாதிரியான ப்ராப்ளம்ஸுங்க ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் எடுத்து கோடா கன்வெர்ட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரா ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதையும் நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிறத ஒரு ப்ராஜெக்டே. அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம ப்ராஜெக்ட்ஸுங்களே பண்றோம் பர்சனல் ப்ராஜெக்ட்டுக்கு. அதையும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கும்போது இன்டர்வியூவர் கேட்கும்போது ஒரு கான்செப்ட் கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிற கான்செப்ட். அந்த ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னா என்னன்னே தெரியாம ஒரு ஏபிஎஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருப்போம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டிய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்லாம். அப்போ வந்து தெர் இஸ் அ நோ பாயிண்ட் இல்லையா? நம்ம எந்த ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் மீனிங். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்டும் எந்த மாதிரி பில்ட் பண்ணணும், அது எந்த மாதிரி ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும், அந்த ப்ராஜெக்ட் பில்டிங் ஜெர்னில நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணணும். ரிவர்ஸ் வே ஆஃப் லேர்னிங் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ரிவர்ஸ் வே ஆஃப் லேர்னிங் அப்படின்னா ஒன் ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன் தான் ஒரு டெக்னாலஜி நம்ம லேர்ன் பண்றோம், அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அப்போ வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் எப்போ வருதோ அதுக்கான சொல்யூஷனை நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த ஒரு சொல்யூஷனை நம்ம மறந்தே போக மாட்டோம். அந்த சொல்யூஷனோட டிமாண்ட் என்ன, அந்த ஒரு சொல்யூஷன் எதுக்கு எவல்யூஷன் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கிறதுனால இன்டர்வியூல ரொம்பவே கிளியர் ஆன்சர் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் ஒரு லேர்னிங் ஜெர்னி அப்படிதான் இருக்கும்னு நான் நினைப்பேன். எப்பயுமே ஆகட்டும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் ஒரு சொல்யூஷன் எவல்யூஷன் ஆகுது இல்லையா? சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது அதுக்கு தான் எவல்யூஷன் ஆகுது. ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ங்கெல்லாம் ரொம்பவே டைம் எடுத்து போறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்குங்கெல்லாம் நம்ம கியூ நிற்போம், ஒரு ½ an hour 1 hour நிற்போம் ஒரு கிரெடிட் பண்றதுக்கு டெபிட் பண்றதுக்கு. அதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் ஆச்சு. அந்த ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்மளுக்கு பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ், ஃபோன்பே, கூகுள் பே இதுங்க எல்லாமே. அதுவும் 1 minute ஒரு செகண்ட்ஸ் கூட நம்மளுக்கு அந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இப்படிதான் ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் வந்து கோடா கன்வெர்ட் பண்றோம். அதுல வந்து நாம சும்மாவே நம்ம ப்ராஜெக்டும் காப்பி பேஸ்ட் பண்றது எந்த ஒரு மீனிங்குமே இல்லை. ஸோ ஒரு ப்ராப்ளம்க்கு தான் ஒரு சொல்யூஷன், ஒரு சாஃப்ட்வேர் எவல்யூஷன் ஆகுது. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் பில்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு எஃபெக்டிவா பண்ணுவோம். அதை பத்தி கிளியரா சொல்றேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாம வந்து ஒரு லேர்னிங் ஜெர்னில ஒரு 10 hours ஆஃப் கோர்சஸ்க்கு உட்காந்து நம்ம யூடியூப் வீடியோவா பார்க்கறது. ஸோ வீடியோவா பார்க்கறது தப்புன்னு நான் சொல்லிட்டு இல்லை. இனிஷியல் டேஸ் ஆஃப் லேர்னிங் ஸ்டேஜஸ்ல ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படி இருக்கும்போது யூ கேன் வாட்ச் த வீடியோஸ். யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். C டியூட்டோரியல், C++, ஜாவா இந்த மாதிரி எது வேணா டியூட்டோரியலா பார்த்து லேர்ன் பண்ணலாம். பட் ஃபியூச்சர்ல நீங்க ஏதாச்சும் ஒரு நியூ டெக்னாலஜி கத்துக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களோட லேர்னிங் ஜெர்னி அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே தப்பா தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AWS எல்லா ஒரு சாஃப்ட்வேரும் டெப்ளாய் பண்ணிட்டு இருக்கிறேன். AWS அப்படிங்கிறது என்ன, ஒரு நம்மளோட அப்ளிகேஷன்ஸுங்கெல்லாம் டெப்ளாய் பண்றதுக்கு இருக்கிற ஒரு இடம். இப்போ வந்து ஒரு ஜாப்ஸுங்களெல்லாம் நான் ஸ்கெடியூல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எல்லாமே நிறைய பே பண்றோம் அதில் AWSல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டைம் வருது. ஓகே, நம்மளோட ஜாப்ஸுங்க எல்லாமே அங்கே ஸ்கெடியூல் பண்றது நிறைய காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குது. ஸோ சின்ன சின்ன ஜாப்ஸுங்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கும் போது ஐ கேன் ஸ்கெடியூல் இன் ஏர்ஃப்ளோ. அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே ஒரு பக்கம் என்னமோ படிக்கிற நம்ம ஏர்ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு டூல் இருக்குது. அது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்குது, ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆகுது, ஃப்ரீயாவே நம்ம டெப்ளாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, அப்படியா, எப்படி டெப்ளாய் பண்றது? ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு டெப்ளாய் பண்றதுக்கு வேண்டியது அந்த ஒரு டூலுக்கே நம்ம போறோம். ஹவு டு டெப்ளாய். ஸோ ஹவு டு டெப்ளாய் அப்படிங்கும் போது என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் வருது. ஓகே, இதெல்லாம் காம்பனன்ட்ஸ் வருது. டெப்ளாய் பண்றதுக்கு நம்ம ஒரு ஜார்வை ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, டேக் அப்படின்னு சொல்றாங்க. டேக் அப்படின்னு சொல்றாங்க. டேக் ஜென்ரேட் பண்ணா தான் நம்ம டெப்ளாய் பண்ண முடியும். ஓகே, டேக் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ரிவர்ஸ் வே ஆஃப் லேர்னிங் பண்ற ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு அளவுக்கு நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்டா இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து சும்மா ஒரு ஏர்ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கிறது, அது ட்ரெண்டிங் இருக்குது டெக்னாலஜி அப்படின்னு, அது போய் யூடியூப்ல போடுறது, ஒரு 2 hour கோர்ஸ் சும்மா பார்க்கறது, டியூட்டோரியல் பார்க்கறது, அது எந்த விதமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லை. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது
ஒரு பெயின் பாயிண்ட்டும் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே போகும். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம ஒரு திங்கை லேர்ன் பண்ணும்போது தட் இஸ் ஆக்சுவல் லேர்னிங். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஒரு கான்செப்டே எப்பவுமே மறந்து போகுது. எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு பெயின் கிரியேட் ஆனப்போ நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம், ஓகே இந்த ஒரு பெயின் வந்தப்போ தான், இந்த ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ தான் எனக்கு இந்த ஒரு சொல்யூஷன் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தட் இஸ் வண்டர்ஃபுல் வே ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரெடியூஸ் த டைம். நீங்க ஒரு டுடோரியலா பார்க்கறத ரெடியூஸ் பண்ணுங்க. ஃபேஸ் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் பை இம்ப்ளிமெண்டிங் த சொல்யூஷன் ஆர் பை லுக்கிங் இட் டு த சம் என்விரான்மெண்ட். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஒரு பேசிக்ஸ் எல்லாமே நீங்க ஒரு டுடோரியலாவே பார்க்கலாம். நோ ப்ராப்ளம் இன் தட் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் உங்களுக்கு தெரியாதா, ஓகே பைத்தானுக்கு கான்ஸ்டன்ட்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் எப்படி வரும், அது பைத்தான் ப்ரோக்ராமிங் சின்டாக்சஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, பிரிண்ட் எப்படி பண்ணிட்டு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கோங்க. பட் ஃபியூச்சர்ல பைத்தான் ரிலேட்டட் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அப்படிங்கும்போது அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் எண்ட் நான் என்னமோ பில்ட் பண்றேன், ஒரு நோட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் விற்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ற வெப்சைட் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காக நோட்ஸ் அப்லோட் பண்ற மாதிரி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும். அதுல வந்து நிறைய லைக்ஸுங்க எந்த ஒரு நோட்ஸ் இருக்குதோ அது வந்து ட்ரஸ்டட் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ லைக் பட்டன் எனேபிள் பண்ணணும். ஸோ இவ்வளோ மட்டுமே ஒரு அப்ளிகேஷன் இருக்கும்போது இதுக்கு என்னென்னலாம் பேக் ஹேண்ட் பில்ட் பண்ணணும் அதெல்லாம் ஒரு பக்கம் நோட் டவுன் பண்ணி எழுதுங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் சொல்யூஷன் மைண்டுக்கு வருது அது எல்லாமே எழுதி வச்சுட்டு ஓகே அந்த ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு போய் ChatGPT கொடுத்தோம், ஓகே திஸ் இஸ் மை சொல்யூஷன், திஸ் இஸ் ஐ வாண்ட் டு பில்ட், மை சொல்யூஷன் இஸ் திஸ் ஒன் பட் இஸ் இஸ் பெட்டர் வே அப்படின்னு கேளுங்க. அது என்ன சொல்லு, ஓகே இதோட என்ன பெட்டரா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே அதையும் பிரேக் டவுன் பண்ணி என்னென்ன பண்ணலாம், இது பில்ட் பண்றதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் வேணும், என்னென்ன டூல்ஸ் வேணும், இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு பேசிக் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கிங்க. பைத்தான் ஆகட்டு இல்ல ஸ்ப்ரிங் பூட் ஆகட்டு, நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை டெக்னாலஜி அதில் இதில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ங்க சால்வ் பண்ண யூ ஷுட் லேர்ன் சம் டெக்னாலஜிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூ வில் ஃபேஸ் சம் ப்ராப்ளம்ஸ் இன் பில்டிங் ப்ராஜெக்ட். ஸோ அதை நீங்க எவ்வளவு கேப்பபிளா பில்ட் பண்றீங்களோ தேர் ஆக்சுவலி ரியல் லேர்னிங் ஸ்டார்ட்ஸ். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது நீங்க நிறைய ப்ராப்ளம் என்கவுண்டர் பண்ணுவீங்க. அப்போதான் புது லேர்னிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி கோடா ChatGPT கொடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ யூஸ் ஆஃப் தட் ஒன். அதையும் நீங்க உட்காந்து லேர்ன் பண்ணணும். ஓகே இதுக்கு இது எவல்யூஷன் ஆகுது, இந்த ப்ராப்ளம் வருது, அதனால தான் நான் இது யூஸ் பண்றேன். அப்போ வந்து ரியல் லேர்னிங்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் பார்த்தப்போ உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங் ஐ லேர்ன்ட் இன் மை கம்பெனி. ஒரு கம்பெனிக்குள்ள போனப்போ இப்படிதான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுங்களே பில்ட் பண்ணுவோம். அதனால எப்படி லேர்ன் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் இல்லை, AML எந்த ஒரு டெக்னாலஜி எடுத்துட்டாலும் பரவாயில்ல, ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணுங்க. அதுக்கு மேல ஒரு ப்ராஜெக்ட் குள்ள சீக்கிரமா ஜம்ப் பண்ணிருங்க. அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு டீச் பண்ண நிறைய கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ப்ளீஸ் டூ லேர்னிங்ஸ் லைக் திஸ். ஒரு ப்ராப்ளம்க்கு தான் ஒரு சொல்யூஷன் டெக்னாலஜி எவல்யூஷன் ஆகுது தவிர அந்த டெக்னாலஜி எல்லாமே பார்த்து வச்சுட்டு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்றோம் இல்லை அந்த ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ சொல்லணும் அப்படின்னா நீங்க சேலம்ல இருந்து பெங்களூர் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பெங்களூர் வரக்கான ரூட்டு ஒரு கூகுள் மேப் ஏதோ ஒன்று காட்டுது. ஸோ அதில் வந்துட்டுக்கிறீங்க, சம் பாத் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. கூகுள் மேப் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. ஓகேவா? ஏதோ ஒரு பாத் மிஸ் ஆயிடுச்சு, நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு வழி மூலியமா யூ வில் கோ ஜாயின் தட் பெங்களூர் ரூட் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து இன்னொருத்தனை மிஸ் ஆகி அந்த ஒரு வழியில இறங்குறீங்க, அந்த பெங்களூர் போற ரூட் தவிர மிஸ் ஆகி வழி மாதிரி இறங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஒரு டைம்ல யூ வில் ஹேவ் எ கான்ஃபிடென்ட், ஓகே முன்னாடி ஒரு ரூட் இருக்குது, அது மறுபடியும் பெங்களூருக்கு ஜாயின் ஆகு, ஐ வில் கோ இன் திஸ் வே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் இல்லையா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது எந்த சொல்றேன் அப்படின்னா நீங்க யூடியூப் வீடியோஸ் பார்த்து சும்மா எல்லாமே பேக்கேஜ் பண்ணி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. லேர்ன் பேசிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானோட பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுங்க, ஜாவாவோட பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுங்க, ப்ராஜெக்ட் பில்ட் பண்றதுக்கு போங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ற ப்ராசஸ்ல யூ வில் லேர்ன் மெனி திங்ஸ். தட் இஸ் வை ப்ராஜெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால தான் ப்ராஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இன்டர்வியூல. சும்மா என்னமோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போசரம் இல்லை, ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி சார்ட் அவுட் பண்ணி முன்னாடி எடுத்துட்டு போகணும் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தெரியுது அப்படிங்கிறது எவல்யூட் பண்றதா ப்ராஜெக்ட்டுங்க அவங்க செக் பண்றாங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஒன் திங். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு யூடியூப் எல்லாமே பாக்குறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ரோட்லேயே தான் போக வேண்டியதா இருக்கு. ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்து நீங்க வேற வழியில் போறீங்க, சம்திங் நியூ ரிக்வெஸ்ட் வந்து நியூ ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சு அப்படிங்கும்போது ஒரு வேற ரூட்ல நீங்க போகும்போது யூ நோ ஹவு டு கோ ஃபார்வர்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்படிதான் ஒரு திங்ஸ் ஒர்க் ஆகுது. திஸ் இஸ் ஹவு ஐ லேர்ன்ட் இன் கம்பெனிஸ். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் வெல். நீங்க ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் வரும்போது இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணுவீங்க ஆக்சுவலாவே. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். இந்த வீடியோ ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிட்டு போங்க, லைக் திஸ் வீடியோ அண்ட் யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷேர் திஸ் வீடியோ வித் தேம் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். See you next video. கார்த்திக்.